This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா என்ற $1,000,000 கேள்வி நம் முன்னே நிற்கிறது. செய்தியாளர் ஸ்டாலின் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், தற்போது விஜய் ஆளுநரை 2வது நாளாக சந்தித்திருக்கிறார். அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்கின்றன ஸ்டாலின்? விக்னேஷ், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில ஒரு சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும் கட்சியாக எந்த கட்சி வருகிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக அழைக்க வேண்டும். நேற்று தன்னுடைய கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருப்பதாகவும் தன்னை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்குமாறும் தவிக தலைவர் விஜய் ஆளுநரை நேரில் சந்தித்து அந்த கடிதத்தை வழங்கியிருந்த நிலையில போதுமான பெரும்பான்மை அந்த எண்ணிக்கை, இந்த மேஜிக் நம்பர்ஸ் இல்ல அப்படின்றத ஆளுநர் தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையில இன்று நடைபெற வேண்டிய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் மீண்டும் ஆளுநருடைய அழைப்பின் பேரிலேயே தவிக தலைவர் விஜய் நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். ஆளுநரும் அந்த சந்திப்பு நேரடியாக வந்து சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்த பிறகு தற்போது உடனடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்று தன்னுடைய பெரும்பான்மையை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிரூபிக்க வேண்டும் என்று தவிக தலைவர் விஜயிடம் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தனிப்பெரும் கட்சியாக ஒரு கட்சி வரும் பொழுது அவர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் தனிப்பெரும்பான்மையை ஒருவேளை சட்டமன்றத்தில் நிரூபிக்காத பட்சத்தில் உடனடியாக அவருடைய பதவி பறிபோகும். அந்த முதலமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். தற்போது நிலையில பார்த்தோம் அப்படின்னா தவிகவிற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 தொகுதிகளில் தவிக தலைவர் விஜய் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் 107 என்ற அந்த எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை தவிகவிற்கு வழங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் 112ஆக அவருடைய எண்ணிக்கை இருக்கிறது. 117 சட்டமன்ற உறுப்பினருடைய மேலும் 5 அல்லது 6 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே அவருக்கு தனிப்பெரும்பான்மையை அவருடைய அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் நிரூபிக்க முடியும். அந்த அடிப்படையில பிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆதரவை தவிகவிற்கு வழங்காத நிலையில தனிப்பெரும்பான்மையை விஜய் ஒருவேளை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த நம்பிக்கை தீர்மானத்தின் அடிப்படையில நிரூபிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை அவரால் நிரூபிக்க முடியாத பட்சத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அடுத்ததாக சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம், சட்ட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா 2வது பெரிய கட்சி எதுவோ அதனை ஆளுநர் அழைப்பார். அந்த அடிப்படையில 2வது பெரிய கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிறது. திமுகவிற்கு போதுமான ஆதரவு இல்லாத பட்சத்துல மீண்டும் 3வது பெரிய கட்சி எதுவோ அதற்கான அழைப்பு ஆளுநர் தரப்பிலிருந்து வெளியே அழைப்பு விடுக்கப்படும். அதிமுக தற்போது 47 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு போதுமான எண்ணிக்கை இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துவிட்டு அதன் பிறகு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலையில பார்த்தோம் அப்படின்னா 112 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவுடன் தவிக தற்போது இருக்கக்கூடிய நிலையில அவையில் பெரும்பான்மையை நிரூபிக்குமா அல்லது நிரூபிக்க தவறுமா, அதன் பிறகு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகிறது என்ற விஷயத்தை தான் தமிழகம் தற்போது உற்று நோக்கி வருகிறது. நிச்சயமாக ஸ்டாலின், சஸ்பென்ஸ் தொடர்ந்து. ஆளுநர் என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்று சற்று நேரத்தில் தெரியுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.